தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களால் படிக்க வைக்க முடியாத குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை தனியார் காப்பகங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்து வரும் பகீர் சம்பவங்கள் அனைவருக்கும் கவலையை தருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற மாவட்டமா? திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ரெயின்போ குழந்தைகள் காப்பகத்தில் 2018 ஏப்ரல் 24ஆம் தேதி அடிப்படை வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் குழந்தைகள் நல அலுவலர்கள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். அதில் காப்பக உரிமையாளர்கள் பல மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து காப்பகத்தில் இருந்த 29 மாணவ மாணவிகளும் அரசு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டனர். அந்த தனியார் காப்பகம் சீல் வைக்கப்பட்டது. இன்று வரை அதன் உரிமையாளர்கள் கைது செய்யப்படவில்லை. திண்டிவனம் சாலையில் உள்ள மெர்சி என்ற தனியார் காப்பகத்தில் அதன் உரிமையாளர் லூபன்குமார் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதற்கு அவரது மனைவி மற்றும் மைத்துனரும் உடந்தையாக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இப்போது ரமணா நகர் பகுதியில் உள்ள கஸ்தூரி நகரில் 13 ஆண்டுகளாக இயங்கி வந்த அருணை குழந்தைகள் காப்பகமும் இதே புகாரில் சிக்கியுள்ளது. அதிகாரிகள் விசாரணையில் மாணவி ஒருவருக்கு காப்பக மேலாளர் பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதியாகியுள்ளது. இந்த காப்பகத்தில் இருந்த 15 மாணவ மாணவிகள் தற்போது அரசு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது அருணை குழந்தைகள் காப்பகத்தில்? திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அருகே ரமணா நகர் பகுதிக்குட்பட்ட கஸ்தூரி நகரில் கடந்த 13 ஆண்டுகளாக அருணை குழந்தைகள் காப்பகம் இயங்கி வந்தது. இந்த காப்பகத்தில் 15 மாணவிகள் மட்டும் தங்கி படித்து வருகின்றனர். காப்பக சிறுமியருக்கு ஆபாச படங்கள் காட்டி பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. காப்பகத்தில் அடிப்படை வசதிகள் எதுவுமில்லை, அனுமதி புதுப்பிக்கப்படவில்லை எனவும் புகார்கள் எழுந்தன. இதையடுத்து அங்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் காப்பக உரிமையாளர் பாபு, மேலாளர் வினோத்குமார் மற்றும் காப்பக மாணவிகளிடமும் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 14 மாணவிகள் தங்களுக்கு யாரும் பாலியல் தொந்தரவு கொடுக்கவில்லை என கூறினர். ஆனால் ஒரு மாணவி மட்டும் தன்னிடம் மேலாளர் வினோத்குமார் ஆபாச படங்களை காட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறி கதறி அழுதுள்ளார். இதையடுத்து பாபு மற்றும் வினோத்குமாரை கைது செய்த போலீசார் அங்கிருந்த ஆவணங்கள், சிசிடிவிக்கள் மற்றும் கணினிகளை பறிமுதல் செய்தனர். அந்த காப்பகத்தில் இருந்த 15 மாணவிகளை அரசு காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். மேலாளர் வினோத்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து திருவண்ணாமலை கோட்டாட்சியர் உமா மகேஸ்வரி தலைமையில் வட்டாட்சியர் மனோகரன் முன்னிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வியாழக்கிழமை காப்பகத்திற்கு சீல் வைத்தனர். ஓராண்டிற்குள்ளேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த 3 குழந்தைகள் காப்பகங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத மாவட்டமாக மாறி வருகிறதா திருவண்ணாமலை? திருவண்ணாமலை மாவட்டத்தில் 31 தனியார் குழந்தைகள் காப்பகங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் அரசு அனுமதி பெற்றே இயங்கி வருகின்றன என்கிறது மாவட்ட ஆட்சியரகம். மாவட்டத்தின் பல்வேறு மலைப்பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களிலிருந்து ஏழை எளிய மாணவ மாணவிகள் இந்த காப்பகங்களில் சேர்க்கப்படுகின்றனர். அவர்கள் மட்டுமின்றி பெற்றோரை இழந்த சிறுவர் சிறுமியரும் இங்கு சேர்க்கப்படுகிறார்கள். இவற்றில் இருபாலர் காப்பகங்கள், பெண்களுக்கு என தனி காப்பகங்களும் இயங்கி வருகின்றன. காப்பகங்களில் உணவு, உடை, தங்குமிடம், கல்வி என அனைத்தும் இலவசமாக தரப்படுவதாக கூறித்தான் இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள்.
ஆனால் காப்பகங்களில் சேர்ந்தபின் அவர்களுக்குரிய உணவு, உடை போன்றவை தரப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு அடிக்கடி எழுந்து வருகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக காப்பகத்தில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுவதாக புகார்கள் அதிகரித்து வருகின்றன. மாவட்ட குழந்தைகள் நல குழும அதிகாரிகள் இந்த காப்பகங்களில் முறையான ஆய்வுகள் மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சமீபத்தில் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். இதன் விளைவாகவே இந்த 3 காப்பகங்களில் நடந்த கொடூரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மெம்பர் ஆக்டிவாக இல்லை. இப்போ புதுசாக சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி நமக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இப்போ இந்த கேஸ் எல்லாமே அவங்களுடைய ஆக்டிவ்னஸ்னால தான் நம்ம கண்டறியப்பட்டது. இவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு ஹோமுக்கு போயிடுவாங்க. ப்ளஸ் குழந்தைகளை இப்போ நம்ம பிக் வேர்ல்டு கேம்ப் அப்படின்ட்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு ஹோம்லையும் இருக்கிற குழந்தைகளை 1-2 ஹோமில் இருக்கிற குழந்தைகளையும் 50க்கு மிகைப்படாமல் கொண்டு நம்மளுடைய அரசு காப்பகத்தில் சனி ஞாயிறு தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். திருவண்ணாமலையின் குழந்தைகள் நல குழுமத்தின் உறுப்பினராக அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட சர்மிளாவின் தேர்வில் பல விதிமுறை மீறல்கள் நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. It is a failure on the part of the district child protection unit. அதனை டிஃப்ளெக்ட் பண்ணும் விதமாக தற்போது கலெக்டர் வேறு விதமான நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக தெரிய வருகிறது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு NGO திருவண்ணாமலையில் அவரிடம் வேலை செய்யும் மக்களே இதுக்கு முந்தின CWCயில் சேர்பர்சனாக இருந்த சதீஷ் என்பவரும் அவரோட ஸ்டாஃப் தான். இப்போ வேலை CWCயில் இருக்கக்கூடிய 2 பெண் உறுப்பினர்களும் அவரோட ஸ்டாஃப் தான். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மறுத்துள்ளார். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கமளித்துள்ளார். அதேபோல் மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து பணியாற்றுவதில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று DTH கேர் நிறுவனத்தின் தலைவர் செழியன் விளக்கமளித்துள்ளார். இதுல என்ன சார் இருக்கு? பழி வாங்கறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு யார் நல்லது பண்ணாலும் நல்லதுதான் இல்லைங்களா? இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 7 மாதங்களாக நம்ம மாவட்ட ஆட்சியருடைய முயற்சி தான் இதெல்லாம். இது ஒரு தனிப்பட்ட மனிதனால் நான் என்ன சார், நான் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள். நாங்க அரசாங்கம் என்ன சட்டத்தை சொல்கிறதோ சட்டத்தை வகிக்கிறதோ அதுவும் அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கமாக இணைந்து செய்யணும். காப்பகங்களில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் மாவட்ட அதிகாரிகள் இன்னும் கூர்மையாக கண்காணிக்க வேண்டுமெனவும் சமூக ஆர்வலர்கள் கோரியுள்ளனர். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டித்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தனியார் காப்பகங்கள் கூர்மையாக கண்காணிக்கப்பட்டு சிறுவர் சிறுமியர் பாதுகாக்கப்பட வேண்டும். திருவண்ணாமலை மாவட்ட காப்பகங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அரசு நடவடிக்கை எடுக்குமா?